இதுல எடப்பாடி 4.5 வருஷம் இருந்திருக்காரு. டிஎம்கே 3 வருஷம் தான் இருந்துச்சு. அப்ப அவ்வளவு அந்த காசு இவ்வளவு இவர் சாப்பிட்டது எவ்வளவு? 4 லட்சம், மொத்தம் 5 லட்சம் கோடியில 4.5 வருஷம் இவர் எடப்பாடி ஆண்டிருக்காரு. நல்லா கணக்கு பண்ணுங்க, அதுதான் பண்ற கணக்கு வரும். எப்படின்னு கேட்டா நிதி தரலையா? நிதி வந்துகிட்டு இருக்கு. 5 லட்சம் கோடிங்க. 1 கோடி 2 கோடி இல்ல, 5 லட்சம் கோடி. அப்ப இந்த பணம் பூரா எங்க போச்சு? இப்படி பொய் சொல்லி உங்களை ஏமாத்துறது. அப்ப பாருங்க, இன்னைக்கெல்லாம் மோடி அவர் நம்மளுக்கு கிடைச்சது பெரிய பொக்கிஷம். இந்த கொரோனா வந்துச்சு பாருங்க, இந்த ஊசி பூரா கண்டுபிடிக்கல நம்மள பாதி பேர் போயிருப்போம். அமெரிக்காவில் கூட பார்த்துட்டு உங்க ஊசி தான் வேணும்னு நம்ம அனுப்பணும். அது பெரிய வல்லரசு நாடுன்னு சொல்றாங்க. ஏன் நம்மள்ட்ட கிஞ்சிக்கிட்டு இருக்காங்க? சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க. மோடி ஐயா நம்மளுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் எனக்கு ஜிஎஸ்டி கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னு சொல்றாங்கல்ல. அங்கங்கே பாருங்க, பூரா ஹைவே மேம்பாலம் இன்னும் போட்டுக்கிட்டே இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அப்புறம் மெட்ரோ ட்ரெயின் ரோடா, அது எல்லாத்தையும் சொல்றேன். ரோடு இங்கதான் போட்டு கொடுத்தாங்களா? இந்தியா பூரா போட்டிருக்காங்க. இப்படி அப்புறம் சுரங்க பாதை ஏகப்பட்டது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் ஆட்சியில் மட்டும் அது நடக்கவே நடக்காது. அப்படியே போட்டுருவாங்க. மோடி அவர்கள் அவர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நல்லா செய்யணும் அப்படின்னு, நம்ம நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்காரு. விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் நேர பேங்க் போயிருது. இவங்க கையில கொடுத்தா ஆபீசருக்கு பாதி போயிடும், அப்புறம் ஒண்ணும் கிடைக்காது. இப்படி பல திட்டங்கள் போடுறாங்க. ஆனா லேபிள் மட்டும் உங்களை ஓட்டிக்கிறாங்க. எல்லாமே மோடி திட்டம் தான். பெரியவர்கள் தாய்மார்களே நல்லா சிந்திச்சு பாருங்க. பழனியில இருக்கிறது பழனி முருகன், இங்க இருக்கிறது இங்க நிக்கிறது எல் முருகன், இங்க பேசுறது செந்தில் முருகன். உங்களுக்கு ஓட்டு கேட்கறது நீங்க அங்க நம்ம தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க மத்தியில இங்க எல் முருகன் நிக்கிறாரு. அவரு என்னென்ன உங்களுக்கு வாக்குறுதி சொன்னாரோ அதெல்லாம் கண்டிப்பா ஓடியாரும். ஆனா மற்றவங்களுக்கு போட்டா அது வராது. அங்க பிடிச்சாதான் இங்க வரும். அதனால கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், இப்போலாம் எல்லாம் கம்ப்யூட்டர் ஆகி போச்சு. இப்ப என் காலத்துல கூட இந்த கம்ப்யூட்டர் எதுவும் இல்லை, உங்களுக்கு தெரியும். இப்ப எல்லாமே சின்ன பிள்ளை கூட கம்ப்யூட்டர் எடுத்து தட்டுறதுக்கு. பெரியவர்களுடைய தாய்மார்களே, உங்க சின்னம் தாமரை சின்னம், இங்க எல் முருகன் நிக்கிறாரு. உங்க பொண்ணான வாக்கு கண்ணான வாக்கு தாமரையில போடுங்கன்னு போடுவீங்கல்ல. அத கச்சத்தீவை இப்ப நம்ம தான் எடுத்திருக்கோம், வேற யாரும் எடுக்கல. ஆனா மறுபடியும் பாருங்க, நம்ம மீனவர்கள்லாம் அன்னைக்கு சுட்டுக்கிட்டு இருக்காங்க, கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற யாரும் எடுக்க முடியாது. மத்தியில சொன்னாத்தான் அவன் விடுவான், இங்க யாரு லோக்கல் இருந்தா விட மாட்டான். பெரியவர்கள் தாய்மார்களே, யாரு எது சொன்னாலும் நம்ம மற்றவங்கள திட்ட வேண்டியதில்லை. உங்களுக்கு தெரியும், வண்டியில கனடா தான் பயப்படணும். எதுக்கு பயப்படுவானே? யாரும் திட்டக்கூடாது. அதனால உங்க பொண்ணான வாக்க கண்ணான வாக்க தாமரைக்கு போடுங்கன்னு சொல்லி விடுகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.